ஸோ நீங்கள் காலையில் வெறும் வயிற்றுல நல்ல புரோட்டீன் சத்து இருக்கக்கூடிய இந்த பாதாம் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சர்க்கரை வந்து நல்லா கண்ட்ரோல் ஆகும். அதே மாதிரி உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிக முக்கியமாக வயிறில் நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். காலையில் நிறைய நான் வந்து ஒரு 4 இட்லி 2 தோசை சாப்பிட்றேன்னு சொல்கிறவங்க நீங்கள் ஒரு 10 பாதாம் காலையில் ஊற வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகப்படியான பசி வந்து இருக்காது. நீங்கள் சாப்பிடக்கூடிய கொஞ்சம் உணவுலேயே உங்கள் வயிறு வந்து நிரம்பிய ஒரு உணர்வு வந்து இருக்கும். ஸோ காலையில் வெறும் வயிற்றுல நீங்கள் பாதாம் வந்து எடுத்துக்கிறது நல்லது. அடுத்து பாதாம் எந்த அளவில் வந்து எடுத்துக்கணும். ஸோ பாதாம் பொறுத்த வரைக்கும் 6லேருந்து 10 பாதாம் வரைக்கும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஏன்னா இந்த 10 பாதாம் வந்து ரெகுலராக ஊற வச்சு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே அது உங்கள் உடலுக்கு தேவையான அந்த முழுமையான சத்துக்களை வந்து கொடுக்கும். ஸோ அதிகபட்சமாக நம்ம வந்து ஒரு 20லேருந்து 23 பாதாம் வரைக்கும் எடுத்துக்கலாம். இதுதான் ஒரு நார்மலான ஒரு ஸ்டேஜ். ஸோ இந்த அளவில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான பக்க விளைவுகளுமே வந்து இது உண்டு பண்ணாது. ஏன்னா இந்த பாதாமில் ஸோ ஒரு 1 அவுன்ஸ் இருக்கக்கூடிய